இப்போ ரொம்ப ரேப்பு, கஞ்சா அந்த போதைங்க ரொம்ப இதாயிடுச்சு. போதை மருந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி வாரிசு அரசியல் கூடாது. வாரிசு அரசியல் கூடாது. மக்களுக்கு எப்படி திமுகவா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. ஏதாச்சும் ஒரு மாற்றம் வேணுங்க. டிவிக்கே தாங்க. இதுக்கப்புறம் நல்ல எஜுகேஷன், எக்ஸாம்ஸ், ஃபியூச்சர் நல்லா இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. இல்லை எல்லாரும் பழசாக புதுசாக ஒருத்தர் வரட்டுமே. மோடி தான் ஐயா மோடி பிரதமர் வருவார். தமிழகத்தில் தாமரை மலரும். எந்த சேனலில் வரும்? யார் வந்தா நல்லா இருக்கும்? அது நம்ம எலெக்ஷன்ல ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். அது எந்த தலைவர் வந்தா நல்லா இருக்கும்? டிவிகே வரலாம், இல்லை டிஎம்கே கூட வரலாம். ஏடிஎம்கே வரலாம். டிஎம்கே மோஸ்ட்லி மக்களுக்கு வந்து எப்படி சொல்றது, எல்லாருமே ரொம்ப இதுவாக தான் கஷ்டப்படுறாங்க மக்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போலீஸ் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்கு, போலீஸ் எதுவும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். இப்போ டிவிக்கே இப்போ சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் என்னன்னா டிவிக்கே சப்போர்ட் தான் இருக்குது. வெளியே எல்லாருமே டிவிக்கே சப்போர்ட் தான். இப்போ எப்படினாலும் டிவிக்கே தான் வரும் அடுத்த வருஷம். இப்போ தமிழர் நடக்கிறது ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு இல்லை? இது எதுவும் சொல்ல முடியாது. இப்போ எல்லாமே கெட்டு போயிடுச்சு, உலகமே கெட்டு போயிடுச்சு. என்னென்ன கெட்டு போயிருக்கு சொல்ல முடியுமா? இப்போ ரொம்ப ரேப்பு, கஞ்சா அந்த போதைங்க ரொம்ப இதாயிடுச்சு. இப்போ அதுக்கு எதுனா இப்போ நம்ம தடை செஞ்சாதான் இது பண்ண முடியும். நம்ம அதுக்கு அடுத்தது ஃபேஸ் பண்ணாதான் நம்ம இது மேலே வர முடியும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். புதுசாக வந்தால் நல்லா இருக்கும். புதுசாக வராங்க, வர வைக்கலாம். ஆட்சி ஆண்டா நல்லா இருக்கும். இப்போ இந்த தமிழகத்தில் நடக்கிற இந்த ஆட்சி எப்படி இருக்கு? மக்களுக்கு நல்லது பண்ணல. விஜய் வந்தால் மாற்றம் தருவார் நான் சொல்கிறேன். என்ன இதுவாகிடுச்சு, இது பெண்கள் மேலே அநீதி ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போதை மருந்து ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதே மாதிரி வாரிசு அரசியல் கூடாது. வாரிசு அரசியல் கூடாது. அது நடக்குது. இவங்க வந்து ஒரு 10 வருஷம் வராமலே இருந்தாங்க. இப்போ மறுபடியும் வந்தாங்க. மறுபடியும் வந்து அவங்க பையனை கூப்பிட்டு வராங்க. இது ஒன்றும் அவங்களுடைய குடும்ப சொத்து கிடையாது இல்லையா? வாரிசு அரசியல் கூடாது. போதை ஜாஸ்தி ஆகிடுச்சு. பெண்களுடைய பாலியல் தொந்தரவு ஜாஸ்தி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். பாஜக வரவும் கூடாது. இங்கே தமிழ்நாட்டில் பாஜக வரவும் கூடாது. எட்டி கூட பார்க்க கூடாது. தமிழ்நாட்டிலும் இல்லை, அவங்க இங்கே தென்னிந்தியாவிலேயே வந்து பாஜக கால் ஊனக்கூடாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் இப்போது இவங்களை தவிர நல்ல ஆட்சி கொடுக்கணும், அவ்வளோதான். என்னுடைய கணிப்பு, நான் யோசிச்ச வரலும் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கொள்கைக்கும் நான் யோசிக்கிற வரலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சீமான் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. இல்லை, சீமான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, அவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இங்கே வரக்கூடிய வட இந்தியர்கள் இருக்காங்கல்ல, அதை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. இது வந்து இன்னொரு பாலஸ்தீனம் ஆகிடும். தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாலஸ்தீனம் ஆகிடும், வேலை இல்லாமல் போயிடும். அவங்க இப்போவே வந்து தமிழர்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? இது வந்து இன்னொரு பாலஸ்தீனம் ஆகிடும் தமிழ்நாடு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள முதல் கட்டுப்படுத்தணும். யாரும் வட இந்தியர்கள் இங்கே வர்றதை கட்டுப்படுத்தணும். அவங்க வந்துட்டா கூட ஓட்டு உரிமையெல்லாம் கொடுக்கலாம் கூடாது. வந்தியா நீ வந்து தொழில் பண்ணியா போனியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டு இங்கேயே வந்து குடியுரிமை, இங்கேயே அவங்களுக்கு ஓட்டு உரிமையெல்லாம் கொடுத்தோம்னா பாஜக உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அது வரைக்கும் கூடாது. எஸ்ஐஆர் தேவையில்லாதுங்க. அது சும்மா அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் வந்து அது வந்து ஒரு வெத்து வேட்டு சார். அப்புறம் இதுக்கு ஆதார் தேவையில்லையே, கீழ்ச்சி போட்டுடலாமா சொல்லுங்க? ஆதார் தேவையில்லை. எல்லாரும் கொளுத்தி போட்டு எஸ்ஐஆர் வச்சுக்கலாமே. இவங்க ஒவ்வொரு ஆட்சிக்கு ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. இது வந்து அவங்க வர்றதுக்கான ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எஸ்ஐஆர் வந்து தேவையில்லாதது. தேவையில்லாம மக்களை வந்து தான் அழகழிக்கிறாங்க. மக்களுக்கு வந்து அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மக்களை தேவையில்லாம அழகழிச்சிட்டு இருக்காங்க. தலைவர் வந்தா நல்லா இருக்கும். நம்ம எப்பவுமே டிவிக்கே தான். என்ன ரீசன் ஏதாச்சும்? எல்லாமே நிறைய வாட்டி பார்த்தாச்சு, எதுவுமே சரிப்பட்டு வரல. டிவிக்கே வந்தால் நல்லது நடிக்கும்னு நினைக்கிறோம். இப்போ திமுக ஆட்சி எப்படி ப்ரோ இருக்கு? 4 வருஷத்துல மக்களுக்கு எப்படி? திமுகவா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ. சீரியஸா பாதுகாப்பு இருக்கா? இல்லை கல்வி எப்படி இருக்கு? நிறைய நியூஸில் பார்க்குறோம்ல ப்ரோ. பெருசாக என்ன முன்னேற்றமும் தெரியல. டிவிக்கே வந்தால் நல்லது நடக்கும்னு பார்க்குறோம் நாங்கள். அதான் நான் பசங்களுக்கு கூட நல்லது நடக்கும்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள். ஏதாச்சும் ஒரு மாற்றம் வேணுங்க. டிவிக்கே தாங்க வரணும். இப்போ நடக்கிற ஆட்சியில் எப்படி குறைகள் இருக்கு? அது தெரியலைங்க எனக்கு. ஆனால் ஒரு மாற்றம் கண்டிப்பாக வேணும் நம்ம எல்லாருக்குமே. விஜய் தளபதி. என்ன ரீசன்? ஏதாச்சும் முன்னேற்றம் வரட்டும். இதுக்கப்புறம்னாச்சு இதுக்கு இருந்தவங்க எதுவுமே என்ன எஜுகேஷன் சம்மந்தமாக அந்த எதுவுமே எடுக்கலை. இதுக்கப்புறம் நல்ல எஜுகேஷன், எக்ஸாம்ஸ், ஃபியூச்சர் நல்லா இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே.
அதனால இப்போ நடக்கிற ஆட்சி எப்படி இருக்கு? இப்போ நடக்கிறது எப்படி சொல்றது, பெண்கள் பாதுகாப்பு இருக்கா? எதுவுமே கிடையாது, இருந்த வேஸ்ட் தான். இல்லை மாற்றம் நிறைய கொண்டு வந்திருக்கலாம்னு சொல்கிறாங்கல்ல இப்போ. அப்படி எடுத்து எங்களுக்கு தெரியல. ஓகே, இப்போ விஜய் வந்த மட்டும் என்ன மாற்றம் நடந்துடும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இதுவும் எதிர்பார்ப்பு தான், நடந்தால் நல்லா இருக்கும்ல, ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இது முன்னாடி எதுவும் நடக்கல, இதுக்கப்புறம் நடந்தால் எல்லாமே நல்லா இருக்கும்ல. சேஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ ரொம்ப நாளாக 2 பேரே வந்துட்டு இருக்காங்கல்ல, அதனால ஒரு சேஞ்சுக்கு இப்போ வேறு ஆப்ஷன் பார்த்தா விஜய் மட்டும்தான் இருக்கார். அவர் வந்தால் இது செய்வாரான்னு அதை பொறுத்து தான் பார்க்கணும். எந்த தலைவர் வந்தால் நல்லா இருக்கும்? டிவிக்கு என்ன ரீசன், ஏதாச்சும் காரணம் இருக்குங்களா? நான் ஆல்ரெடி ஒரு ஃபேன் நான். ஓகே, இப்போ இருக்க நடக்கிற ஆட்சி நல்லா இல்லை. இப்போ நடக்கிற ஆட்சி ஏன் குறைகள் எதுவும் இருக்கு? இடையில இவருக்கு தான் போட்டோம், பார்த்தா எதிர்பார்ப்பு இல்லை, போட்டதுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. அப்போ நம்ம புதுசாக மாற்றம் வரணும்ல. ஓகே, இப்போ இருக்க ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பெண்கள் பாதுகாப்பு அதுதான் நிறைய பார்க்குறோம்ல, போட்டாலே டிவியில் யூடியூப்ல பார்க்குறோம், எல்லாம் பார்த்து ஆகிறோம். ஆக்சுவலாக நமக்கு மாற்றம் வரணும். நம்ம விஜய் என்ன காரணம் ஏதாச்சும்? அவர் வந்தோன்னா ஹிந்திக்கார எல்லா பசங்க எல்லாம் வெளியே தள்ளி விடுவாங்க. நீங்கள் எந்த ஊர்? நான் ஆந்திரா. எப்படி விஜய் வரணும் உங்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு விஜய் வரணும் உங்களுக்கு எப்படி ஆசையா? நல்லா இருக்கும். எதுக்குன்னா நம்ம சவுத் இந்தியா வந்தோன்னா அவங்களுக்கு தான் நல்லா இருக்கும். விஜய் தளபதி நம்ம ஒரு சாமி மாதிரி. ஆந்திராவில் விஜய் எப்படி பார்க்குறீங்க? நல்லா இருக்கும். நம்ம விஜய் சாமி மாதிரி, அவன் விஜய் மேலே. அதுக்கப்புறம் எல்லாமே அந்த டிஎம்கே அது எல்லாமே கீழே தான். நம்ம விஜய் மேலே. எத்தனை வருஷமா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கீங்க நீங்கள்? நான் ஒரு 5 வருஷம் வச்சுருக்கேன். இந்த ஆட்சி தமிழ்நாடோட ஆட்சி பண்ணுறாங்களா அரசியல், அது எப்படி பார்க்குறீங்க? அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ணுறாங்க நல்லா தான் பண்ணுறாங்க. நம்ம டிஎம்கே அதெல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வேணான்னா விஜய் தளபதி தான், அவர் தான் நம்ம முக்கியம். அவர் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா ஜெயித்து தான் ஆகணும். உங்களுக்கு ஓட்டு போடணும்னு ஆசை இருக்கா இங்கே தமிழ்நாட்டில்? ஆமாம், என் ஓட்டு ஐடியா இருக்கா தமிழ்நாட்டில் இருக்கா? ஆமாம், ஓட்டு போட்டோன்னா தளபதி தான். ஓகே ஓகே, நம்மளாம் அவ்வளோதெல்லாம் இல்லை. ஓகே ஓகே, ஸ்டாலின் தான் வரணும், வேறு யார்? நின்று கேமரா இருக்குண்ணா, என்ன காரணங்கள்ண்ணா அப்படி இருந்து பேசுகிறேன்? தமிழ்நாட்டுக்கு அவர் தான் நல்லது செஞ்சு, வேறு யாரும் வந்து யாரும் வந்து செய்ய முடியாது. இப்போது ஆனால் நின்று பேசுகிறேன். அது தமிழ்நாட்டில் வந்து இப்போ பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னா மக்கள் வந்து நிறைய அதெல்லாம் சும்மா சொல்லுவானுங்க, எதிர்கட்சியெல்லாம் சொல்லுவானுங்க. அவ்வளோ விஜய் வரணும், விஜய் எல்லாம் வேலைக்கு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. சரி, புதுசாக சேஞ்ச் பண்ணால் தான் நல்லா இருக்கும். அது என்ன தலைவர் வந்தால் இப்போ நல்லா இருக்கணும்? டிவிக்கே தான். என்ன காரணம், ஏதாச்சும் காரணங்கள் இருக்குங்களா? காரணம் என்ன, புதுசாக ஒரு எதிர்பார்ப்பு தான். எடப்பாடி காரணங்கள் ஏதாச்சும்? போன வாரம் நல்ல ஆட்சி செய்வார். ஆனால் எடப்பாடி தான். இப்போ இருக்க ஆட்சியில் ஏதாவது குறைகள் எதுவும் இருக்காங்க? இப்போ இருக்கிற ஆட்சியில் எல்லாம் நல்லது இருக்குது, குறைகளும் இருக்குது. புதுசாக வரவங்க நல்லா இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு இப்போ இருக்க ஆட்சியில் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெண்கள் பாதுகாப்பு கொஞ்சம் குறைவு தான். விஜய் வந்தால் நல்லா இருக்கணும். காரணங்கள் ஏதாச்சும் இருக்கு? இல்லை எல்லாரும் பழசா இருக்க, புதுசாக ஒருத்தர் வரட்டுமே. எந்த தலைவர் வந்து ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்? எந்த தலைவர்? டிவிக்கு அதாவது நான் பாஜகக்காரன்பா, நான் மோடியோட வெறியன். சரி, இப்போ திமுக சொல்கிறாங்களா பாஜக உள்ள வந்து தமிழ்நாட்டுக்கு பாஜக உள்ள வந்து மக்கள் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏங்க எல்லா மாநிலத்திலையும் வந்துட்டாங்க, இப்போ தமிழகத்தில் வர மாட்டாங்களா? அங்கேயும் வருவாங்க கண்டிப்பாக. சரிங்க, என்னுடைய ஒப்பீனியன் மோடி தான், ஐயா தான். மோடி தான் ஐயா, மோடி பிரதமர் வருவார். தமிழகத்தில் தாமரை மலரும். எந்த சேனலில் வரும்? மோடி வருவார் கண்டிப்பாக, தமிழ்நாட்டில் தாமரை மலரும். தளபதி என்ன காரணங்கள்? அவர் நல்லா மக்களுக்கு நல்லா செய்கிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவர் எல்லாரும் விரோதம் பார்க்குறாங்க. அவரை வந்தால் நல்லது நடக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற ஆட்சி எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, அது ரொம்ப மோசம் தான். பெண்ணை பாதுகாப்பு கிடையாது ப்ரோ. அப்படி இல்லை ப்ரோ, இவர் விஜய்ன்றாரு. விஜய்னா படத்தில் பண்ணுறாரு, ரியலில் பண்ணுவாரா தெரியல. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் 2026.